அபினி Papaver somniferum கசகசா காயின் பால். English opium or poppy. Telugu Abini or Nalla Mandu. Malayalam Kasha Kasha Karappa or Apini. Kannada Abhimu. Hindi Afine. Sanskrit Ahipenam. Arabic Afine. Persian Mahanul or Tiryak. Afim. போத்தங்காய் என்னும் கசகசா காயை கீறிய பின் அதின்று வடியும் பால் உறைந்திருப்பதற்கு அபின் எனப்படும். காய் பழுக்காததற்கு முன்பும் புட்ப இதழ்கள் உதிர்த்து 7 நாள் சென்ற பின்பும் 2-3 நீண்ட வட்டமான கீற்றுகளை மேலோடு கீற அதிலிருந்து பால் வடியும். ஆழமாய் கீறினால் பால் வடியாது. பகல் வெயிலிற் கீறினால் கீறின வாய் வழியில் பால் உறைந்து கட்டிக்கொள்வதால் பால் ஏராளமாய் வடியாது. ஆகையால் மாலை பொழுதில் கீற ரா முழுவதும் பால் வடிந்து உறைந்திருக்கும். காலையில் இதை சுரண்டி எடுத்துக்கொள்ளக் கூடும். இவ்விதம் காயை 2-3 முறை கீறி பால் எடுக்கலாம். எடுத்த பின் காற்று, வெயில் முதலியவைகளால் வறட்சியடையும் முன் இவைகளை மூடி வைக்க வேண்டும். ஸ்மர்னா, துருக்கி இவ்விடங்களில் கிடைப்பதைதான் பெரும்பாலும் இங்கிலாந்தில் கையாளுகிறார்கள். இந்தியாவில் பாட்னா, மால்வா ஆகிய இடங்களில் விளைவதை கையாளுகிறார்கள். இதர நாடுகளிலிருந்தும் வருகிறது. அபினியின் குணம் நாட்டு வளப்பத்தை பற்றியே இருப்பதால் துருக்கி தேசத்தது மிகச் சிறப்பாக கொள்ளப்படுகிறது. இந்தியாவில் பயிராவதில் மால்வாவில் விளைவது பாட்னாவில் விளைவதை பார்க்கிலும் சிறந்தது. புதுச்சரக்கு பிசுபிசுப்பாயும் ஊதா நிறமாயும் ஓர்வித மணமாயும் இருக்கும். செய்கை துயரடக்கி, வேதநாசாந்தினி, அனல்ஜெசிக் அண்ட் அனடைன், இசிவகற்றி, அங்காகர்ஷனாசி, ஆன்டிஸ்பாஸ்மோடிக், தாபமகற்றி, உக்ர ரோக சமணகாரி, ஆன்டிஃபோலோபிஸ்டிக், வியர்வை பெருக்கி, ஸ்வேதகாரி, டயபுரெட்டிக், சிறுநீர் பெருக்கி, மூத்திரவர்தினி, டயூரெட்டிக், கோழையகற்றி, கபஹரகாரி, எக்ஸ்பெக்டோரண்ட், குருதி போக்கிடக்கி, இரத்தஸ்தம்பனகாரி, ஹீமோஸ்டாட்டிக், ஸ்டைப்டிக், உறக்கமுண்டாக்கி, நிதிராகாரி, நார்கோட்டிக், சோப்பரிஃபிக், மூர்ச்சையுண்டாக்கி, ஹிப்னோட்டிக், நார்கோட்டிக், உறக்கமெழுப்பி, ஆன்டிசோப்போரிஃபிக், தாது வெப்பகற்றி, சமனகாரி, செடட்டிவ், வெப்பமுண்டாக்கி, உஷ்ணகாரி, ஸ்டிமுலண்ட். குணம் இதனால் குணமம், வழிப்பிணிகள், காது நோய், பல்வலி, கழிச்சல், மந்தம், எலும்பை பற்றிய நோய்கள், மூக்கு நோய் ஆகிய இவைகள் போகும். உடலுக்கு வன்மையும் உண்டாகும். குறிப்பு: அபினியை தூய்மைப்படுத்தி நீரில் கலக்கி ஆமனோபான என்னும் மருந்தாகவும், அபினியின் உப்பை மார்பியா என்னும் மருந்தாகவும், ஊசி வரி செலுத்தி துயர் அடக்கவும், உறக்கமுண்டாக்கவும் மிகுதியும் கையாளுகின்றனர். மேல் நாட்டு மருத்துவர் ஈதன்றி அபினியை நீர் அல்லது சாராயத்தில் கலக்கி துளிக்கணக்காய் மற்றைய மருந்துகளுடன் கூட்டியும் ஆளுகின்றனர். இதை நோயாளிக்கு வழங்கும் முன் கீழ்கூறியவாறு தூய்மை செய்து கொள்ளுதல் முறைமையாம். சுமார் 510 கிராம் அபினிக்கு 2100 லிட்டர் தீநீர் கூட்டி அதை 3 பங்கு செய்து 1 பங்கு நீராகிய 850 மில்லி நீரில் அபினியை நன்றாய் கரைத்து 1 நாள் முற்றும், அதாவது 24 மணி நேரம் ஊறிய பின் வடிகட்டி திப்பியில் 2வது பங்கு நீரை கொட்டி கரைத்து முன்போலவே செய்து எஞ்சி நிற்கும் திப்பியை 3வது பங்கு நீரிற் சேர்த்து முன்போலவே செய்து
வடித்த நீர் யாவற்றையும் ஒன்றாக கூட்டி நீர் எந்திரத்தில் காய்ச்சி மெழுகு பதத்தில் எடுத்து கல் கார்க்கு புட்டியில் சேமித்து வைத்துக்கொண்டு நோய்க்கும் நோயாளிக்கும் தகுந்த அளவில் வழங்க வேண்டும். சில நோயாளிகளுக்கு அபினி பொருந்தாமல் துர்க்குணத்தை விளைவிக்கும். இத்தகையார்க்கு சிறிய அளவிற் கொடுத்தாலும் நாடி தீவிரம், தலைபாரம் அல்லது வலி, வெப்பம், அடிக்கடி வாய்க்குமட்டலுடன் வாந்தி, குடச்சுருக்கம், வியர்வையின்மை, தோல் வறட்சி, நித்திரை ஆகியவை உண்டாகும். சிறுவர்கட்கும் குழந்தைகட்கும் அபினியால் மரணம் நேரிடுகிறதென்பதை பல வைத்தியர்கள் அனுபவத்தில் கண்டறிந்திருப்பதால் இதை முற்றுமே விலக்குவது அவசியமாகும். முதிர்ந்த வயதுடையவர்க்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு மிஞ்சினால் சுவாசம், இத்துடன் குரட்டை, கண்ணிருளல், மந்தபுத்தி, உணர்ச்சியின்மை, நாடி மெலிந்து துடிப்புடன் நடத்தல், கண் தாரை சுருங்கல் ஆகிய துர்க்குணங்கள் நேரிடுமாகையால் மிகவும் கவனித்து அளவுபடுத்தி உபயோகிக்க வேண்டும். அபினியால் தீங்குண்டாகுமென்று கணிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இதை அறவே நீக்கி வேறு மருந்துகளை வழங்க வேண்டும். மாத்திரை: செரியா கழிச்சல், பெருங்கழிச்சல், நினங்கழிச்சல் முதலியவைகட்கு சாதிக்காயை துளைத்து அதற்குளம் ஒரு குன்றி அபினியை அடைத்து துளைவாய்க்கு சாதிக்காய் துளையிட்டு அடைத்து ஒரு நீண்ட கதிரில் காயை குத்திக் கொண்டு தேனிற்றோய்த்து நெய் விளக்கில் காய் வேகும் வரை சுட்டு கலவத்திலிட்டு அரைத்து மெழுகு பதம் வருஞ்சமயத்தில் சிறு பயரளவு மாத்திரைகள் செய்து கொண்டு ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை கொடுக்க தீரும். பொடி: சாதிக்காயை சோறு கொதிக்கும்போது அதிற் செருகி வேக வைத்தெடுத்து உலர்த்தியதும் அபினியும் ஓர் எடை எடுத்து சூரணஞ்செய்து அதில் 1 2.065 130 கிராம் வெடுத்து 2 கிராம் கற்கண்டு பொடியிலோ அல்லது தேனிலோ கலந்து நாள் ஒன்றுக்கு 2 மற்றும் 3 முறை கொடுக்க கழிச்சல்கள் போம். வேறு பொடி: அபினி 1/2, மிளகுப்பொடி 2, சுக்குத்தூள் 5, சீரகத்தூள் 6, பாதாம் பிசின் அரை பங்காக ஒன்று கூட்டி கலக்க அரைத்து 65 அல்லது 130 மில்லிகிராம் கொடுக்க கழிச்சல், சூலை, நித்திரையின்மை, இசிவு தீரும். அல்லது இப்பொடி 12 கிராம் எடை, வெல்லப்பாகு 40 கிராம் எடை சேர்த்து லேகியங்கிண்டி 160 மில்லிகிராம் முதல் 650 மில்லிகிராம் ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை வரை கொடுக்க வயிறு பொறுமியுண்டாகும். கழிச்சல் உடல் வலியை நீக்கும். வடகம்: அபினி 1, சுக்கு 2, சாதிக்காய் 2, சீரகம் 2, அதிவிடயம் 1, பேரீந்து 2 பங்கு எடுத்து எலுமிச்சம் பழரசம் விட்டு மை போல் அரைத்து கடலை அளவு மாத்திரை செய்துலர்த்தி 1 அல்லது 2 மாத்திரை தேனில் கொடுக்க கழிச்சல் கட்டும். சுட்டுவாதி குளிகை: சிறுவர்கட்கு சுத்தி செய்த சாதிக்காயை தொளைத்து அதில் அபினி 3 குன்றி எடை செலுத்தி சாதிக்காய் தூளால் துளைத்த வாயடைத்து மஞ்சளை அரைத்து காய்க்கு கவசமிட்டு உலர்த்தி அதற்கு மேல் சீலை மண் செய்துலர்த்தி 1 அல்லது 1.5 வரட்டியுட் புடமிட்டெடுத்து கவசத்தை நீக்கி காய் எடை அளவு பேரீச்சம்பழத்தை சேர்த்து முலைப்பால் விட்டரைத்து பச்சை பயிறு அளவு மாத்திரையுருட்டி உலர்த்தி 1 மாத்திரை தேனில் உரைத்து கொடுக்க பேதி கட்டும். அபினி எண்ணெய்: ஒரு உச்சிக்கரண்டி நல்லெண்ணெயில் 1 பயறு அளவு அபினி கூட்டி எரித்து 2 துளி காதில் விட காது நோய், சீழ்வடிதல் நிற்கும். வேறு: ஒரு உச்சிக்கரண்டி நல்லெண்ணெயில் 65 மில்லிகிராம் அபினி, கத்தூரிப்பட்டை, வேர்ப்பட்டை ஒரு சிறிய துண்டு, சுக்கு ஒரு சிறிய துண்டு சேர்த்து எரித்து வடித்து
காதில் 1 அல்லது 2 துளி விட்டு வர காது நோய், காது குத்தல், சீழ்வடிதல் நீங்கும். ஓமத்துகள். ஓமம் 34 கிராம், கற்பூரம் 2 கிராம், சுட்ட வாதுமை கொட்டை ஓட்டுக்கறி 17 கிராம், அபினி குன்றி 1, யாவையும் சேர்த்து பொடி செய்து பல் தேய்த்து வர பல்வலி, ஈறுகட்டல், வாய் நாற்றம் போம். கண் நோய்க்கு வேது. அபினியை வெந்நீர் விட்டரைத்து வெந்நீரில் கலந்து ஆவி எழும்படி காய்ச்சி அந்த ஆவியை பிடிக்க கண் நோய் தீரும். அல்லது முட்கூறிய நீரை குளிர ஆறவிட்டு கண்களை கழுவி வந்தாலும் கண் நோய் தீரும். புற்கை. நோய் கூடிய வீக்கம், கட்டி, நீர்ப்பை எழல் இவைகட்கு ஊமத்தை இலை, தரா இலை வகைக்கு 1 பழம், சடாமஞ்சில் மஞ்சள் வகைக்கு 9 கிராம், அபினி 130 மில்லிகிராம் அல்லது 195 மில்லிகிராம் இவற்றை சேர்த்தரைத்து போதுமான அளவு நல்லெண்ணெய் விட்டு கிண்டி புற்கை செய்து நோயுள்ள இடத்தில் பூசி வர மிக்க நன்மையை தரக் கண்டுள்ளோம். மேல்பூச்சு தைலம். 1 வராக நெடை அபினியை கல்வத்திலிட்டு 510 கிராம் நல்லெண்ணெய் விட்டரைத்து ஒன்றுபட கலக்கி கற்பூரம் 1 வராக நெடை பொடித்து சேர்த்து தடவி வர கீழ்வாதம், இடுப்பு வலி, கால் குடைச்சல், எலும்பை பற்றிய நோய்கள், பூப்பிணியில் காணும் வலி, சூலக வலி முதலிய நோய்கள் தணியும். மூலத்திற்கு துத்தி இலை, அரிசிமா தக்க அளவில் சேர்த்து நீர் விட்டரைத்து களி கிளறி கட்ட மூலவலி வீக்கம் குணமாகும். அபினியின் நஞ்சுத்தன்மைகளையும் முறிவையும் நஞ்சு நூலில் காண்க. நஞ்சு நூலில் கூறிய விதிப்படி அனுசரிக்க அவை நீங்கும்.